வணக்கம். நாலடியார் பாடல் எண் 209. நறுமலர் தண் கோதாய் நட்டார்க்கு நட்டார் மறுமையும் செய்வது ஒன்று உண்டோ. இருமளவும் இன்புறுவ இன்புற்று எளீ அவரோடு துன்புறுவது துன்புறாக்கால் என்பது பாடல். முதல்ல இந்த பாடலில் மகடு முன்னிலை இருக்கிறது. மகடு அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். ஆடு முன்னிலை, ஆடுனா ஆண். இந்த மகடு ஆடு இதெல்லாம் இயல்பாகவே ஒரு அளபடை. அது சொல்லிசை அளபடையோ இசை நிறை அளபடையோ இல்லை, இயற்கையாகவே அது அளபடை. சரி, இப்போ நறுமலர் தண் கோதாய் அப்படின்னு இருக்கு. நறு அப்படின்னா நல்ல, மலர் மலர்களால் தொடுக்கப்பட்ட, தண்ணுனா குளிர்ச்சி பொருந்திய, நறுமலர் தண் கோதாய். கோதை அப்படின்னா நிறைய பொருள் இருக்கு. மாலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்புறம் கோதை என்பதற்கு அந்த மாலையை அணிந்த பெண் ஆய் அப்படிங்கிற விழி உருவு ஏற்று அந்த கோதை என்பது கோதாய் அப்படின்னு நிற்கிது. அப்போ நறுமலர் தண் கோதாய்னா நல்ல மலர்களால் தொடுக்கப்பட்ட குளிர்ச்சி பொருந்திய மாலையை அணிந்த பெண்ணே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, நட்டார்க்கு நட்டார் மறுமையும் செய்வது ஒன்று உண்டோ அப்படின்னா, நாம் சொந்தமாக நட்பு கொண்டவர்களுக்கு, இந்த நட்பு பூண்டவர்கள் சொந்தக்காரர்கள் அடுத்த பிறவியில், மறுமைனா அடுத்த பிறவியில் போய் செய்கிறது ஒன்று உண்டா. இந்த பிறவிலே சிலதெல்லாம் செய்ய போகிறத சொல்கிறார். இந்த பிறவியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத 3வது அடி 4வது அடியில் சொல்கிறாரு. அதை செய்யாமல் விட்டுட்டு நீங்கள் போய் அடுத்த பிறவியில் அவங்களுக்கு சொந்தக்காரராக பிறப்பீங்களான்னு தெரியாது. பிறந்தாலும் உங்களால் செய்ய முடியுமா, உதவிகள்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு தெரியாது. அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது இந்த பிறவிலேயே செஞ்சுருங்க அப்படிங்கிறது தான் அடுத்த அடியில் சொல்கிறார். அதை விட்டுட்டு மறுமையும் செய்வது ஒன்று உண்டோ. சரி, இந்த பிறவியில் என்ன செய்யலாம். இருமளவும்னா அந்த சொந்தக்காரரும் நாமும் இறுதி காலம் வரைக்கும், இறுதி காலம்னா என்ன, மரணம் வரும் வரைக்குமே, அதுதான் இருமளவும். இறந்து போகும் வரையிலும் என்ன பண்ணணும், இன்புறுவ இன்புற்று எளி அவரோடு துன்புறுவ துன்புறாக்கால். இன்புறுவ அப்படின்னா என்னன்னா, ஒரு இன்பமாக இன்பம் அடையக்கூடியவைகளுக்கு இன்பம் அடையணும். அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஒரு இன்பமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் வருதுன்னா அவங்களோடு சேர்ந்து நாமும் இன்பமாக இருக்க வேண்டும். எளிங்கிறது ஒரு சொல்லிசை அளபடை. ஏன்னா அந்த எழுச்சி அப்படிங்கிறது பெயர் சொல். அந்த பெயர் சொல் எளி என்று வினையச்சமாக மாறுது. அதனால் இதுக்கு பேர் சொல்லிசை அளபடைன்னு பேர். அப்போ அவர்கள், நம் சொந்தக்காரர்கள், உறவினர்கள் எழுச்சியுற்ற பொழுது, அதாவது ஒரு உயர்ச்சி அடையும் போது நாமும் அவர்களோடு சேர்ந்து எழுச்சி அடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும். அப்புறம் துன்புறாக்கால். துன்பம் கொள்ளத்தக்கவற்றிற்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பம் நமக்கும் கூட தான். அவ்வாறு துன்பப்படாவிட்டால், அப்படி செய்யலைன்னா அவருக்கு உதவி செய்யறக்கோ அவரோட சேர்ந்து துன்பங்களை அனுபவிப்பதற்கோ இன்னொரு சமயம் வாய்க்காது. இறந்த பின்பு மறுமையில் போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னெல்லாம் செய்ய வேண்டாம். மறுமையில் செய்வதுக்கு ஒன்றும் இல்லை.
அவ்வாறு இன்புறுவ இன்புற்று எழி அவரோடு துன்புறுவது துன்புறாக்கால். அதனால் இந்த பிறவிலேயே நாம் உறவினர்களோடு நமக்கு இன்பம் வரும்போதும் அவங்களோட சேர்ந்து இன்பமாக இருக்கணும், துன்பம் அடையும் பொழுதும் நாம் அவர்களோடு சேர்ந்து துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பது இந்த பாடலின் பொருளாகும்.